கீழ இருந்து பார்ப்பேன், மேடைக்கு மேல யாரோ வருவாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்லாம் வருவாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டலாம்பாங்க. ஏன் மைண்ட் வைஸ் நான் 10ஆம் கிளாஸ் தாண்டறதுக்குள்ளே என்ன ஆவன்னு தெரியலையே. தன் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா தன்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கங்க, தலைமைத்துவ ஆளுமை வளர்த்துக்கங்க. 3 விஷயத்தை நீங்க வளர்த்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அள்ளி கொடுத்த வல்லன்மை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் ஹூமிங் ஹோ ஹோண்டாய் நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசாக நூலை வழங்கி பெருமைப்படுத்துகின்றார்கள். உங்களுடைய கரவொளி விண்ணை பிளக்க வேண்டும். எத்தனை மிகப்பெரிய உதவியை நம் அரசு பள்ளிக்கு வழங்கி இருக்கிறது ஹோண்டாய் நிறுவனம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு அன்பு வேண்டுகோள். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், போடியம்ல தான் இனிமேல் பேச போகிறோம். எங்கள் கண்மணிகளை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும், மறைக்காமல் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்றுட்டீங்கன்னா கேமரா அப்படியே இருக்கட்டும் ப்ளீஸ். அதே போல் விழா உரை புரோட்டோகால் படி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பாளராக மிக சிறப்பாக நல்ல தமிழில், நானே உங்களுக்கு தெரியும் ஒரு தொகுப்பாளராக சின்ன சின்ன மேடைகள் பேசி தான் வந்தவன். நல்ல தமிழில் நம்மளுடைய அண்ணன் வந்து தொகுத்து வழங்குறார். அவர் ஒரு பெரிய கைத்தட்டல் தாங்க. அவர் தமிழுக்கு நிச்சயமாக இன்னொரு பெரிய விழாவில் அண்ணனை போன்ற மனிதர்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். என்னுடைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஒரு நல்ல விழாவில் ஐயாக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்கிறது கேட்டுக்கல. அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்துடலாண்ணே, இப்படி வந்துருங்க. செல்வா சார் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், என்னுடைய அன்பு சகோதரர், ஆற்றலாளர், சிந்தனையாளர், பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை தனது துறையில் எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகர சிந்தனையாளர் அன்பு சகோதரர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் நல்லா கை தட்டலாம். உங்களை பார்க்கறதுக்கு தான் ஓடோடி வந்திருக்கார். அதே போல சிறப்பானது ஒரு வரவேற்புரை வழங்கிய நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் சகோதரர் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொடக்க கல்வியினுடைய இயக்குனர் சகோதரர் முனைவர் நரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவர் இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏதாவது நல்லது செய்துவிட முடியாதா என்று ஓடி ஓடி உழைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மாலதி ஹெலன் அவர்களுக்கும், முதன்மை கல்வி அலுவலர் கபீர் அவர்களுக்கும், மற்றும் இன்னொரு அவசர நிகழ்ச்சி காரணமாக இங்கு வராமல் போய்விட்டது, இருந்தாலும் அவர் சிந்தனை இங்கு தான் இருக்கிறது, பள்ளிக்கல்வித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும்,
எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழும்பூர்ல இருக்கக்கூடிய எங்க கண்மணிகள், எங்க சிங்க பெண்கள் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைத்திருக்கக்கூடிய ஹண்டாய் மொபைல்ஸினுடைய ஹியூமின் ஹோ அவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எங்க ஐயா கலாம் கண்ட கனவை நனவாக்க போகிற மாணவிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். இனிய நாள் இது, இன்ப நாள் இது. நான் வரும்போதே சிந்தித்த ஒன்றுதான், இன்னைக்கு நான் குறைவா தான் பேசணும், ஏன்னா நிறைய பேசிட்டு இன்னைக்கு செயலில் காட்டி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெஞ்ச், டெஸ்க், அதையெல்லாம் நம்மளுடைய உபகரணங்களை எல்லாம் நம்முடைய ஹண்டாய் மொபைல்ஸ் நிறுவனம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய ஒரு பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட சற்றொப்ப 7 கோடி ரூபாய்க்கு இந்த கல்விக்கான உபகரணங்களை தந்த அவர்களுக்கு நம்ம ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தள்ள தரோம். My sincere thanks to Mr. Humin Ho. Thank you so much, sir. Thanks for your continuous support. Service to education is service to mankind. So உங்களுடைய இந்த பெரிய உதவிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு செய்தி, உங்களை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலே வீட்டில இருந்து கிளம்பி ரெட்டச்சடை போட்டு ரிப்பன்லாம் கட்டி இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி சந்தோஷமா வந்து உட்காந்துருப்பீங்க. இது மாதிரி குட்டி குட்டி விழாக்கள்ல போய் நானும் உட்காந்துருக்கேன். ஆசையா இருக்கும், கீழே இருந்து பார்ப்பேன், மேடைக்கு மேல யாரோ வருவாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வருவாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டலாம். ஏன் மைண்ட் வயசு, நான் 10ஆம் கிளாஸ் தாண்டறதுக்குள்ளேயே என்ன ஆகுன்னு தெரியலையே, அப்படி பயந்துகிட்டு உட்காந்துருப்பேன். அப்ப எங்க டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, போடா மேலே போய் நீ வந்து பேசி, நீ தான் நல்லா பேசி. ஐயோ வேணாம் டீச்சர், பயமா இருக்கு, போடா மைக்கு பிடிச்சி பேசலாமாங்க. இப்போ போய் நான் பேச ஆரம்பிப்பேன். சின்ன சின்ன விழாக்கள் கொடுத்தாங்க, ஒரு நீராறும் கடலெடுத்த தமிழ் தாய் வாழ்த்து பாட வாய்ப்பு கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு வரவேற்புரை கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க, வர்ணனை செய்ய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன். என்ன என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து என்னை பேச வைத்தாங்க. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களை சேர்த்தப்ப எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறங்க, தன் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா, தன்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். அவர்களினுடைய கவனம் முழுக்க உங்க மேலதான் இருக்கும். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நாங்க செய்வோம். உங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் அத்தனை நீங்க நீங்க கேட்க வேணாம், அது போட்டி போட்டு நாங்க செய்வோம். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கங்க, தலைமைத்துவ ஆளுமை வளர்த்துக்கங்க. 3 விஷயத்தை நீங்க வளர்த்துக்கணும். முதல்ல என்னது? தன்னம்பிக்கை. என்னமா? தன்னம்பிக்கையை நீங்க நல்லா வளர்த்துக்கணும். அந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி கால், பூமியில் சாய்கிற போது முட்டுகிற இடம் முட்டி, உடலை 2ஆ பிரிச்சா இடையில வரக்கூடிய பகுதி இடை, அதை முட்டியோடு தொடுகிற இடத்தில் வைப்பது தொடை. கொஞ்ச நேரம் தான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வயிறு இதமான நினைவுகள் இருப்பதால் இந்த பேர் இதயம். மொத்த உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. கட்டளை முட்டமிடுகிற தலைவனின் பெயர் தலை. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்கனால இது முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல வெளியே தெரியாத இந்த எந்த விஷயத்தாலும் மனிதன் தப்பி பிழைக்கலன்னா டைனோசரஸ்க்கு இதை விட கை கால்லாம் பெருசு. அது அழிந்தது, மனிதன் தப்பித்தான். ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற விலங்கினங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இருந்தது. அது கையோ காலோ வலிமை அல்ல, தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தா போதும். வாழ்க்கையில யாரு வேணா ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழார்வத்தை வளர்த்துக்கங்க. அதற்கு சாட்சி நான் தான். இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிக்கிறேன்னு சொன்னா, எங்கோ பிறந்து எப்படியோ வளர்ந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு தெரியாம கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் போய் வேடந்தாங்கள் பறவை போல வாழ்ந்தேன. இன்னைக்கு இங்க வந்து மாண்புமிகு அமைச்சரா நிக்கிறேன்னு சொன்னா, அதற்கு என்னை போன்ற ஏழை எளிய மக்களையும் எளியோரையும் கைப்பிடித்து தூக்கி விடுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மனிதர் என் தமிழார்வம் கண்டுதான் என்னை கைப்பிடித்து தூக்கி விட்டார். 3வது என்ன தெரியுமா? அது தலைமைத்துவ ஆளுமை, லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்று இந்த மேடையில் வைத்த அன்பு சகோதரர் ஹானரபிள் மினிஸ்டர் அவர்களுக்கு நான் ஒரு புத்தகம் பரிசளித்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? தி கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் வேர்ல்ட். உலகத்தை உலுக்கிய உரைகள். ஒரு உரை என்ன பண்ணும்? உலகத்தையே உலுக்கிறோம். அந்த உரையை கேட்டு உலகத்துல புரட்சி நடக்கும். அந்த உரையை கேட்டு உலகத்துல சுதந்திர தாகம் வரும். அந்த உரையை கேட்டு உலகத்துல பல பேருக்கு கண்ணீர் வரும். அப்படி ஒரு உரை உலகத்தையே மாத்த. ஏன் அந்த உரையை வந்து எழுதுனது வந்து இலக்கியபூர்வமா இல்லை, எங்கோ இங்கிலாந்துல பேசினது, ஆபிரகாம் லிங்கன் பேசினது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எனக்கு உழுக்குதே. அதுல இருக்கிறது தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அவரை கொடுத்துரு. ஏன்னா அவருடைய உரைகள் அப்படி பல விஷயங்கள் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். வெறும் அலங்காரமாக பேசுவது கிடையாது, வார்த்தை அலங்காரம் கிடையாது,
சும்மா இலக்கியமா மட்டும் பேசுவது கிடையாது. அதுல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இனி அடுத்து வரக்கூடிய விழாக்கள்ல நாங்க மேல இருந்து நீங்க கீழ இருந்து போதும். நீங்க மேல வந்து பேசணும். அதையெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கணும். நீங்க சீஃப் கெஸ்டா வரக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கணும் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று வாழ்த்தி விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு சகோதரன் ராஜ்மோகன். நன்றி. தமிழ் வணக்கம். நிறைய சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு ஜூஸ்லாம் சாப்பிடுங்க. சார் நல்லா கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் கிரவுண்ட் ஒன்று ரெடி பண்ணி மேட்ச் விளாட்லாம். கிரவுண்ட் இருக்கா இங்கே? வாலிபால் அப்புறம் சார் ஒரு மேட்ச் போடுறோம். அப்படி போட்டுக்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நீங்களே எடுங்க, யாராவது ஒரு குழந்தை எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோல் வந்து யாராவது உங்கள் மணி எடுக்கணும். நீ எடுமா. தேங்க்யூ.